ஆகாஸ் ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். தனது வாலிப வயதில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவரது சகல காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியாக முடிய செய்தார். காரணம், கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார். எசேக்கியா ராஜாவும் கர்த்தர் தன்னுடன் இருப்பதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதனால உயர்த்தப்பட்டார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருப்பதுக்கு காரணம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். கர்த்தரை விட்டு பின்வாங்கல. கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தார். அதனால தான் எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்தார். காரியங்களை வாய்க்க செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் கர்த்தர் நம்ம கூட இருப்பதுக்காக நாம் காரியங்களை செய்கிறோமா? அவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தாவீது வர வர பலத்தான். யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனானான். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இதே போல இந்த நாட்களில் நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு நாம் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவோம். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் நம் கூட இருந்து நம்முடைய காரியத்தை ஜெயமாக மாற்றுவார். மகிமை தேவனுக்கே.